கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 2,50,000 ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தகுதிகள் இல்லாத குடும்ப அட்டைகளை நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சோதனைகளும் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ நடத்தின சோதனையில் கிட்டத்தட்ட 2,5 லட்சம் மேல் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகள் வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இது என்ன காரணத்தினாலலாம் நீக்கியிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது குடும்பத் தலைவர் வந்து இறந்துருப்பாங்க. அதை வந்து தெரிவிக்காம அந்த இறந்த குடும்பத் தலைவர் பேர்லேயே பொருட்கள் வாங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய ரேஷன் கார்டுகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீக்கியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 1,5 லட்சம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளதா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததா என்ன ரீசன்னால ஸ்மார்ட் கார்டை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரேஷன் கார்டு வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் 6 மாசமா ரேஷன் கடைக்கு போயிட்டு எந்த பொருளும் வாங்காமல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 6 மாசமா எந்த ரேஷன் பொருட்களும் வாங்காமல் ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய ரேஷன் கடையில் பொருட்கள் வந்து தேவைப்படலை போல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால் குடும்ப அட்டை வந்து நீக்கம் செய்யப்படலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட 97,000 ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டை வச்சுருக்கிற மக்கள் எல்லாருமே மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக என்ன ரீசன்னால் குடும்ப அட்டைகள் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி குடும்பத் தலைவியோட வயசு 18க்கு மேலே தான் இருக்கணும். ஆனால் ஒரு சிலர் வந்து 18 வயசு கீழே இருக்கக்கூடியவங்கள குடும்ப தலைவியாக வச்சு பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த காரணத்தினாலையும் வந்து சுமார் 8,000 குடும்ப அட்டைகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தகுதியில் இல்லாத குடும்ப அட்டைகளை நீக்கம் பண்ணுறது மூலமாக தகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் மற்றும் கவர்மெண்டுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து கிடைக்குது. உண்மையிலேயே எல்லா தகுதிகளும் இருந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புதிய ரேஷன் கார்டில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய குடும்ப அட்டையும் ரத்து ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டும் வந்து ரத்தாகாமல் இருக்கும். அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து, ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய நபர் இறந்துருந்தாங்கன்னா, ஆன்லைன் மூலமாக குடும்பத் தலைவர் மாற்றுகன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து குடும்பத் தலைவர் வந்து மாற்றம் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன்னால் குடும்பத் தலைவரை மாற்ற போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த ரீசனை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவங்க இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரூஃபாக வச்சு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா குடும்பத் தலைவர் வந்து மாற்றம் பண்ணிக்கலாம். இறந்தவங்களுடைய பேரும் வந்து நீக்கமாயிடும். ஸோ இது மூலமாக வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து ரத்தாகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். செகண்டாக நான் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குன்னா, நம்ம எதுக்காக ரேஷன் கார்டு வச்சுருக்கிறோம்? ரேஷன் கடையில் போடக்கூடிய பொருட்கள் வாங்குறதுக்காக தான் நம்ம ரேஷன் கார்டை வச்சுருக்கோம். அது போக தமிழ்நாடு கவர்மெண்டுடைய நலத்திட்டங்களை வந்து நம்ம பெறுவதற்காகவும் இந்த ரேஷன் கார்டை வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த ரேஷன் கார்டு ஆக்டிவேட்டில் இருக்கணும்னா, கண்டிப்பாக வந்து நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியிருக்கணும். பொருட்கள் வாங்கினா தான் அந்த கார்டை வந்து ஆக்டிவில் இருக்கிறதா வந்து அவங்க கருதுவாங்க. நம்ம வந்து பொருட்கள் வாங்காமல் வச்சுருந்தோன்னா, அவங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் வந்து தேவைப்படலை. ஸோ இவங்களுக்கு எதுக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கவர்மெண்ட் ரத்து பண்ணுற மாதிரி ரத்து பண்ணிவிடுவாங்க. ஸோ ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான பொருட்களை போய் ரேஷன் கடையில் வாங்கி உங்கள் கார்டை வந்து ஆக்டிவேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து இப்போதைக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.